ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் கடைசி 2 லைன்களை நம்ம வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை ஒரு வாசிக்க கேட்போம். உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். வாயத்தை சொல்ல, என்னை சொல்லுங்க, என்னை ஆசீர்வதித்து என் சந்ததியை பெருக பண்ணுவார். கர்த்தருடைய வெளியேற பெற்ற ஒரு குணாதிசயம் சொன்னா, தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம். தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது யாருக்கு பிரியுங்க? கர்த்தருக்கு பிரியம். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வருகிறது. அவர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்க சந்ததி என்ன பண்ண போறாரு? பெருக பண்ண போற. வசனத்தை முழுமையா வாசிக்க கேட்கலாமா? அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோட கூட. இதுவரையிலும் பயந்து போய் பல இடத்துல நெருக்கப்பட்டு அவமதிக்கப்பட்டு ஒருவேளை கைவிடப்பட்டு எல்லா இடத்திலும் தலைகுனிந்து வாழ்க்கைய கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தேவன் பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார். சொல்லுங்க, என்னை கர்த்தர் பெருக பண்ணுவாரு. நீங்க குடும்பமாய் கணவன் மனைவியா இருப்பது தேவன் இணைச்சது. அந்த இணைப்புல இணைப்பாய் கர்த்தர் வைக்கல, அந்த இணைப்புல ஒரு சந்ததியை கர்த்தர் உருவாக்குவாரு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், எல்லாம் நினைக்கிறோம், திருமணம் ஆச்சுன்னா திருமண காலத்திற்கு என்ன ஆகும்னு சொன்னா, திருமணம் ஆச்சுன்னா குழந்தை பிறகு. இல்லைங்க, குழந்தை என்பது ஒரு மனிதனால் நியமிக்கப்படுகிற, மனிதனால் யோசிக்கப்படுகிற ஒரு காரியம் அல்ல. குழந்தை பாக்கியம் என்பது, கர்ப்பத்தின் கனி என்பது கர்த்தரால் கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதம். நீங்கள் எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 127ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 127:4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. அப்போ ஒரு பிள்ளை இந்த உலகத்துல கர்த்தர் அனுமதிக்கிறார், பிள்ளையை கொடுக்கிறார்னா அது மனிதனால் நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதம் அல்ல, அது மனிதனால் முன்குறிக்கப்பட்ட காரியம் அல்ல, அது பரலோக ராஜ்யத்திலிருந்து வெளிப்படுகிற காரியம். அல்லேலூயா. மீண்டும் வசனத்தை வாசிக்கலாமா? 127ஆம் சங்கீதத்துல 4ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும். இதோ பிள்ளைகள் யாரால் வருகிற சுதந்திரமா? கர்த்தரால் வருகிற சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அப்ப நீங்க என்ன சொல்லணும்? கர்ப்பத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் இனி வரும் நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை பிரகடனப்படுத்தணும், இந்த வார்த்தையை அறிக்கை செய்யணும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொல்லுகிற ஆண்டவர். சொல்லிட்டு அவர் கைவிடுகிறவர் அல்ல, சொன்னதை நிறைவேற்றுகிற ஆண்டவர். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் உன்னை ஆசீர்வதித்து, இது யாருக்கோ பேசுறாங்கன்னு இல்லைங்க, இதை கேட்கிற உங்களுக்காக கர்த்தர் சொல்கிற வார்த்தை. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உன் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்க, நீங்க அறிக்கை பண்ணுங்க, என் சந்ததியை கர்த்தர் பெருக பண்ணுவா, என் சந்ததியை கர்த்தர் வர்த்திக்க பண்ணுவா, என் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதம் சொல்லப்படுகிறது இப்படி கர்ப்பத்தின் கனி வாசிக்கலாம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை எனக்கு தாங்கப்பா. இன்னைக்கு நிறைய பேர் அந்த பிள்ளை இல்லாதனால அந்த குடும்பத்தில் பல நெருக்கங்கள், பல அவமானங்கள். ஏன் இத்தனை ஆண்டுகள் திருமணம் ஆகி இன்னும் அந்த கர்ப்பம் உனக்கு ஆசீர்வதிக்கப்படல? உன்னோடு கூட இருக்கிறவர்கள், உன்னோடு கூட பழகிறவர்கள், நீங்க கேட்கிற கேள்விக்கு சில இடத்துல என்ன பண்ண முடியாது? பதில் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட அவமானத்தின் மத்தியில, அடிமைத்தனத்துல உள்ள நெருக்கப்படுகிற இடத்துல இருக்கிற கர்த்தருடைய வேதம் சொல்லப்படுகிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரம் பார்க்க முடியாதபடி நீ ஏங்கி கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் சுதந்திரவாளிகளாய் கர்த்தர் மாற்றுவார். இதுவரையிலும் நீ எந்த இடத்துல தலை குனிந்தாயோ, எந்த இடத்துல அவமதிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டாயோ, எந்த இடத்துல தள்ளப்பட்டாயோ, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற அதே இடத்துல கர்த்தர் உன்னை சுதந்திரமாய் உன்னை கர்த்தர் வாழ வளர செய்வார். இந்த வார்த்தையை நீங்க அறிக்கை செய்யணும். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். அல்லேலூயா. கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும்.
அல்லேலூயா. இது உலகத்தால் கிடைக்கிற பலம் அல்ல, பரலோக ராஜ்யத்திலிருந்து வெளிப்படுகிற பலன். அல்லேலூயா. வேதம் சொல்லப்படுகிறது, ஈசாக்கு கர்த்தர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன் சொன்னார்னா நிச்சயம் உன் வாழ்க்கை என்ன பண்ணுவாரு? சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே, என்னை பெருக பண்ணுவாரு. சத்தமா சொல்லுங்களேன், என்னை பெருக பண்ணுவாரு. அல்லேலூயா. நீங்க எடுத்து வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புத்தகத்துல 113ஆம் சங்கீதத்துல 9ஆம் வசனம் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 113ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி, என்னங்க? மலடி சந்தோஷமாய் பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. மீன் வசந்த வாசிக்கலாமா? சத்தத்தை உயர்த்தி வாசிக்க பார்க்கலாம். மலடியை சந்தோஷமாய் பிள்ளை தாட்சியாக்கி, இந்த ஆண்டுகளில் கர்த்தர் உன் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து உன்னை ஆண்டவர் பிள்ளை தாட்சியாக்கி உன்னை உன் குடும்பத்துல கர்த்தர் குடியேற பண்ணுவார். சிலரெல்லாம் சில குடும்பத்துல இருக்கவே முடியாது, கேள்வி குத்திட்டே இருப்பாங்க, குத்திட்டே இருக்கிறாங்களா? சில நெருக்கு இருந்துட்டே இருக்கும், யார் இடத்துலயுமே சொல்ல முடியாது, யார் இடத்துல பகிர்ந்து கொள்ளவே முடியாது. எனக்கு குத்திட்டே இருக்கிறாங்க பிரதர். அதாவது டைரக்டா நம்மள என்ன பண்ண மாட்டாங்க, அட்டாக் பண்ண மாட்டாங்க, டைரக்டா கேட்க மாட்டாங்க உனக்கு பிள்ளை இல்லை. ஆனா வேறொரு கோணத்துல என்ன பண்ணுவாங்க, நம்மள அதை அட்டாக் பண்ற விஷயம் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, வாசிக்கலாமா? மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி, மலடியை இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல, மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க. இதுவரையிலும் இந்த வீட்டில் இருக்கிறத காட்டல பிரதர், அந்த வீட்டில் இருக்கவே முடியல, ஏன்னா சில நெருக்கங்கள் இருக்கு. இந்த ஆண்டுல இந்த இரவுல கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, எந்த இடத்துல இருக்கவே முடியாது சொன்னீங்களோ அதே இடத்துல கர்த்தரும் தலையை நிமிர பண்ணுவான். ஆண்டுடைய ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? எந்த இடத்துல நீ அவமானப்படுகிறாயோ, எந்த இடத்துல நீ தள்ளப்படுறையோ அதே மனிதர்கள் மத்தியில தான் கர்த்தரும் தலையை நிமிர பண்ணுவா. அல்லேலூயா. நீங்க பைபிள்ல எல்லாம் பரிசுத்தவான்களை நீங்க பாக்குறது சொன்னா, ஆண்டவர் எதன் மத்தியில புறக்கணிக்கப்பட்டாங்களோ புறக்கணித்தவர்கள் மத்தியில தான் அவருடைய தலையை நிமிர பண்ணுவா. ஃபார் எக்ஸாம்பிள், தாவீது தன்னுடைய சகோதரர் எல்லாம் பண்ணாங்க, புறக்கணிச்சாங்க, எல்லாமே தள்ளினாங்க. ஏன்? தகப்பனே புறக்கணிச்சான். அவனை பிறப்பு குறித்து என்ன பண்ணாங்க, கேவலமா பேசப்பட்டாங்க. ஆனா ஜாதிகளுக்கு முன்பதாகவும் சகோதரர்களுக்கு முன்பதாகவும் ஆரோனுடைய குடும்பத்துக்கு முன்பதாக சாமுவேல் என்ன பண்ணாரு, தைல கொம்பை எடுத்து ஈசாயின் தலைமையில என்ன பண்ணாரு, ஈசாயின் குமாரன கணக்குள் கூட என்ன பண்ணல, தாவீத வைக்கல. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனம், எந்த இடத்துல நீங்க தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவா. நீங்க கவலைப்படாதீங்க. எந்த இடத்துல நீங்க தள்ளப்பட்டுட்டே இருக்கிறீங்க, இல்ல பிரதர் இது என்னோட யாருமே என்னால சொல்லவே முடியல, நீங்க கவலைப்படுறீங்களா? இந்த இரவுல கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த இரவுல நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது உங்க சத்தத்தை அவர் கேட்கிறவரா இருக்கிறார். உங்க சத்தத்தை யார் கேட்கறதுங்க? அல்லேலூயா. இதுவரை ஒரு மனிதர்கள் கேட்டுட்டு கேட்காம கூட போயிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை தீர்க்க தரிசனமா வருகிறது. அவர் உங்களை பிள்ளை தாட்சி ஆக்கி உங்கள் வீட்டிலே அவர் குடியிருக்க பண்ணுவார். இதுவரையிலும் உங்களுடைய அங்கலாய்ப்பு, உங்களுடைய தவிப்புகளை கர்த்தர் அறிந்து இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லப்படுகிறது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை, நீ ஒவ்வொரு நாள் சொன்ன உன் வயிற்று மேல கை வச்சு, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்து என் சந்ததியை பெருக பண்ணுங்கப்பா. உன் சந்ததி எதற்குள்ள இருக்குன்னா உன் வாயின் வார்த்தைக்குள்ள இருக்கு. நீ சொல்ல பிரகடனப்படுத்து, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், ஆண்டவரே என் சந்ததியை பெருக பண்ணுங்க சொல்லுங்க. அல்லேலூயா. பிள்ளை பாக்கியம் இல்லாத பிள்ளைங்க வயிற்றை கை வச்ச ஒவ்வொரு நாளும் 3 வேளை, ஆண்டவரே என் வயிற்றை ஆசீர்வதி, என் சந்ததி என்ன பண்ணும், பெருக பண்ணும். அல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்கலாமா? எபிரேயர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எபிரேயர் 11:11 எல்லாம் எடுத்துக்கொள்ளாமா? பக்கமே சொல்லுங்க. 308 புதிய ஏற்பாட்டின் புத்தகத்துல பக்கமே 308வது பக்கத்துல இந்த வசனத்தை எல்லாரும் கொஞ்சம் கவனமா கவனிங்க. எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிமா. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர். என்னங்க? விசுவாசத்தினாலே, வசனத்தை வாசிக்கணும். விசுவாசத்தினாலே சாராளும், என்னங்க? சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க என்ன பண்ணா, கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றார். அல்லேலூயா. இருக்கீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறாருன்னா இந்த நாள் வாக்கு என்ன வாக்கு வருதுன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ராமன் சொல்லுங்களேன்.
இந்த ஆண்டு உன் சந்ததியை பெருக பண்ணுகிற ஆண்டா இருக்கும். ஆண்டவர் சொல், தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது இந்த ஆண்டு. அல்லேலூயா. உன்னை பிள்ளைத்தாட்சி ஆக்கி உன் குடும்பத்தில் கர்த்தர் குடியேற பண்ணுவார். அல்லேலூயா. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அல்லேலூயா. அந்த 11ஆம் அதிகாரத்துல 11ஆம் வசனத்தை முதல் வாசி பார்க்கலாம். சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் வசனம் வாசிங்க. விசுவாசத்தினாலே. எதனால குழந்தை எதனால வந்ததுங்க? நீங்க ட்ரீட்மெண்ட் போறதுனால அல்ல, இல்ல நீங்க முயற்சி செய்கிறதுனால அல்ல. அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட உன் குழந்தை பாக்கியம் என்பது எங்க இருந்து வரும் சொன்னா உன் விசுவாசத்துல தான் வரணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? சாராளுடைய விசுவாசத்தினாலதான் யார் வந்தது? ஈசாக்கு. அல்லேலூயா. உன்னுடைய விசுவாசம் தான் உன் சந்ததி பெற்றெடுக்கணும். அல்லேலூயா. உலகம் சொல்றதெல்லாம் உன் ஆசீர்வாதம், நீ சொல்றதும் உன் ஆசீர்வாதம். அல்லேலூயா. உலகம் சொல்லும் அவ்வளவுதான், இத்தனை ஆண்டாச்சு, 3 ஆண்டாச்சு, 4 ஆண்டாச்சு, ஒண்ணு இல்லையா, நடக்காது, வாய்ப்பு இல்ல, எதெல்லாம் உலகம் முடியாது சொல்லுதோ இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னான்னா அந்த வார்த்தையை நீ விசுவாசிப்பேன்னு சொன்னா அந்த விசுவாசத்தின்படி உன் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தத்தை உயர்த்தி. அல்லேலூயா. கர்ப்பம் எதனால தரித்தான் சாரா சொன்னா அவளுடைய ஒரு நேரத்துல சாரா கீழே விழுந்து கூட சிரிச்சான். கீழே விழுந்து இதெல்லாம் நடக்குமா, வயசாச்சு அப்படின்னு ஏளனம் பண்ணின பிறகு அவ திருந்தி இது கர்த்தரால் ஆகும்னு சொல்லி அவ எப்ப விசுவாசிக்க தொடங்கினாலோ அவளுக்கு 90 வயசு ஆகும்போது, 90 வயது ஆன பொழுது, அல்லேலூயா. எத்தனை வயசுங்க சாராளுக்கு? 90 வயதுல சாராளுடைய சரீரம் செத்து போச்சு. இனி அவருடைய உதிர போக நின்று போச்சு. இதுக்கப்புறம் குழந்தை பாக்கிய பெறுவதற்கான எந்த விதமான சாத்திய கூறுகளும் இல்லைன்னு எல்லா உலகமும் சொல்லுது. அந்த நேரத்தில் கர்த்தர் சாராளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து கர்த்தர் ஈசாக்கு கொடுக்க முடியும் சொன்னா இன்றைய இரவுல கர்த்தரை நம்பி வந்திருக்கிற உங்க கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க கர்ப்பத்துல ஒரு சாமுவேல, ஒரு ஈசாக்க என் தெய்வத்தால் கொடுக்க முடியும். அல்லேலூயா. ஈசாக்குக்கு சாராளுடைய ஜெபத்திற்கு விசுவாசத்திற்கு கர்த்தர் ஒரு ஈசாக்க கொடுக்க முடியும் சொன்னா என்னுடைய விசுவாசத்திற்கு ஒரு சாமுவேல, ஒரு தாவீத, ஒரு ஈசாக்க என் தெய்வத்தால் கொடுக்க முடியும். இருக்கீங்களா? அல்லேலூயா. நான் மீண்டும் சொல்றேன், உங்க கர்ப்பத்தின் கனி உங்க வாயில் தான் இருக்கு. உங்க கர்ப்பத்தின் கனி ஆசீர்வாதம் யார்கிட்ட இருக்குங்க? சொல்லுங்க, வாய் தர சொல்லுங்களேன். என் வாயில் இருக்கு. அல்லேலூயா. வாசிங்க 11 வாசிங்க பார்க்கலாம். 11. விசுவாசத்தினாலே, நாங்க விசுவாசத்தினாலதான் ப்ராசஸ். முதல் ஸ்டெப் எங்கங்க? நான் முதல்ல சொன்னேன் யாரை நம்பி தான் வரணும் சொன்னேன்? இயேசுவை நம்பி வரணும். ரெண்டாவது யாரை விசுவாசிக்கணும்? அவர் யாரை நம்பினீங்களோ அவரை எல்லாமே உங்க வாழ்க்கைக்கு ரட்சிப்பே இல்லைன்னு நம்புங்க, உங்க வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அப்ப எப்படி ஆசீர்வதிக்கணும்? வேதம் சொல்லுது, பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். நான் சுதந்திரத்துல பார்க்கலப்பா, என் வயிற்றில் இருக்கிற ஆண்டவரே அடைக்கப்பட்டிருக்கிற சுதந்திரத்தை இன்றைக்கு நான் டிக்ளேர் பண்றேன். அந்த சுதந்திரத்தை நான் பார்க்க நான் வாஞ்சிக்கிறேன். என் கர்ப்பத்தை நீர் ஆசீர்வதியும். அல்லேலூயா. நீங்க சொல்லிருக்க, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னீங்கன்னா நிச்சயம் செய்வதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கு. அப்ப வார்த்தையை பிரகடனப்படுத்துங்க, வார்த்தையை சொல்லுங்க, சொல்லி ஜெபிங்க. ஆண்டவர் நீ சொல்லுகிற வார்த்தையை அங்கீகரித்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. அப்ப சாராவுடைய process முதல்ல எங்க ஸ்டார்ட் ஆகுதுங்க? அல்லேலூயா. இப்ப நீ ஜெர்மன்ட் போவீங்க, ஒருல ஹாஸ்பிடலுக்கு போலாம், கொஞ்சம் லேட்டா. உலகம் எதெல்லாம் முடியாது சொல்லுதோ வேதம் சொல்லுது அதெல்லாம் முடியும். உலகம் சொல்ற வார்த்தைக்கு நீங்கள் ஒருபொழுது என்ன பண்ணாதீங்க, அடாப்ட் ஆயிடாதீங்க, அதுல வாழ்ந்துடாதீங்க. அல்லேலூயா. உலகம் எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுதோ, இன்னைக்கு நான் கர்த்தருடைய பலிபீடத்துல சொல்ற உலகம் எதெல்லாம் முடியலன்னு சொல்லுதோ அது எல்லாவற்றையும் கர்த்தரால் முடியும்னு உன் வாய் சொல்லணும். யார் சொல்லுங்க? சோத்திரம் எழுப்புதலா இல்லையே? அல்லேலூயா. உங்க வாயில எப்ப நீங்க பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதான் அதை வளரவே செய்யும். வளரணும் சொன்னா பேசணும். சொல்லுங்க பக்கத்துல சொல்ல, வளரணும்னா வாய் தானே சொல்லுங்க. வளரணும்னா அது எதுவா இருக்கலாம், வளரணும் சொன்னா பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. உலகம் சொல்லும் என்னது முடியாது, நீ சொல்ல முடியும். என்னால இல்ல, என்னை உண்டாக்குன தெய்வத்தால முடியும். அல்லேலூயா. அதுல 6ஆம் வசனம் வாசிங்க, 11 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். அப்போ அவருக்கு பிடிச்ச காரியம் எதுங்க? அவருக்கு பிடிச்ச விஷயம் எதுங்க? அப்ப நீங்க அதை கொடுத்துட்டீங்க சொன்னா உனக்கு கொடுக்க வேண்டியது அவர் என்ன பண்ணிடுவாரு? யாருக்கு விளக்குது?
அவருக்கு பிடிச்சது நீங்க கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நிறைய கொஸ்டின் கேட்கணும். எப்பவுமே தேவ சமூகத்துல ஏன் இசப்பா எனக்கு மாத்திரம் அப்படின்னு கேட்டுறது ஒரு நாளும் தயவு செய்து கேட்க. என் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் வாய்க்கவா செய்வா. இத நீ சொல்லினே இருங்க. சொல்ல 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 அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளும் இயேசுவின் நாமத்துல திறக்கப்படும். நீ என்னவா பேசுறியோ அதுதான் வாழ்க்கையா இருக்கும். உலகம் டாக்டர் சொல்லுவாங்க இது அவ்வளவுதான், நீ சொல்லுங்க இது முடியும் ஆண்டவரால. அல்லேலூயா. அப்படி நீ சொல்லணும்னா நீ நானும் ஆராதிக்கிற தேவன் பொய்யானவர். நான் விளங்குதுங்களா? உலகம் ஒருவேளை நமக்கு ஒரு கமிட்மெண்ட் ஒரு வார்த்தை சொல்லி நம்ம இருதயத்தை நம்ம பாதிக்குதுன்னா அந்த வார்த்தையில நம்மளோட வாழ்க்கை அந்த வார்த்தையை மாற்றக்கூடிய ஆற்றலுடைய தேவனுடைய வார்த்தை எனக்குள்ள இருக்குது பாத்தியா? அதை நான் எப்ப பிரகடனப்படுத்தணும் சொல்றேன்னா அந்த சொல்லும் போது எதெல்லாம் முடியாது சொன்னதோ உலகம் அப்ப காண்ட சொல்ல முடியும். இருக்கீங்களா? அல்லேலூயா. அப்ப பிரியமில்லாத காரியம் எதுனா விசுவாசம் இல்லாம இருப்பது பிரியமில்லாத காரியம். அல்லேலூயா. யாருக்கு விளங்குதுங்க? அதுல 8ஆம் வசனம் வாசிங்க. 8 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். யார் விசுவாசத்தை ஸ்டார்ட் பண்ணுது? சாராள் விசுவாசம் ஸ்டார்ட் பண்ணுத. இப்ப யார் பெற்றுக்கொள்ளுது சொன்னா யார் பெற்றுக்கொண்டது? யார் பாக்குறது? தன்னுடைய கணவனா இருக்கிற ஆபிரகாம் யார பாக்குறான்? அப்ப கணவன் மனைவியா நீங்க முதல்ல 2 பேருமே ஒருமனப்படணும். மனைவி சொல்ற வார்த்தைக்கு கணவன் கேட்கணும், கணவன் சொல்ற வார்த்தை என்ன பண்ணும் மனைவி கேட்கணும். முடிந்தவர்கள் பிரியா சிஸ்டர் நீங்க இருக்கீங்க, உங்க பேர் என்ன சொன்னீங்க? சோதரம் குமாரா. தினமும் நீங்க 2 பேர் என்ன பண்ணுங்க, ஒரு 5 மினிட்ஸோ என்ன பண்ணுங்க, உங்க 2 பேருடைய கையை பிடிச்சிட்டு தேவ சமூகம் முழங்கால படிட்டு ஆண்டவரே எங்க கர்ப்பத்தை நீ என்ன பண்ணும் ஆசீர் சொல்லுங்க, வாய் சொல்லணும் என் கர்ப்பத்தை ஆசீர்வதியமான. நீங்க 2 பேரும் நீங்க இணைஞ்சாவே கை இணைச்சாவே பல கட்டுகள் கர்த்தர் உடைப்பார், பல தடைகள் உடைக்கப்படும். அல்லேலூயா. எனக்கு நான் சொல்றேன் பலருடைய கர்ப்பங்கள். அல்லேலூயா. ரஞ்சினி இதுவரையிலும் பேசின நெகட்டிவான வார்த்தைகள் வேணாம். இன்னைக்கு கர்த்தருடைய சொல்லு, கர்த்தருடைய சுதந்திரத்தை பார்க்கணும். ஒருமனப்பாடு ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அந்த ஒருமனப்பாடு அந்த இணைக்கப்படும் போது அந்த கைகள் இணைக்கப்படுது பரலோகத்திற்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த கையை சொல்லி ஆண்டவரே சுதந்திரத்தை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே. அன்றைக்கு சாராளும் ஆபிரகாமும் ஒரு சுதந்திரத்தை பார்க்க முடியும் சொன்ன இன்றைக்கு எங்களுக்காக மறைக்கப்பட்டிருக்க வெளிப்படாத இருக்கிற அந்த சுதந்திரத்தை நாங்க பார்க்கணும். அல்லேலூயா. இருக்கீங்களா? வாசிங்க 8 வாசிங்க. விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தன் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து என்ன பண்ணாங்க? இரண்டாவது மூணாவது ஒரு விஷயம் கீழ்ப்படின ஆண்டோட வார்த்தைக்கு. முதல் சொன்ன அவரை நம்பி வாங்க, இரண்டாவது அவரை விசுவாசிங்க, மூணாவது கீழ்ப்படி. மூணாவது என்ன பண்ணுங்க? எதெல்லாம் ஆண்டவர் செய்யக்கூடாதுன்னு சொல்றாரோ அங்க நோ சஜஷன், யாருக்கிட்ட ஆலோசனை கேட்காதீங்க. இந்த காரியத்தை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அது என்ன பண்ணாதீங்க. எதெல்லாம் உங்க இருதயத்தை பாரப்படுத்துதோ அது எதுவுமே என்ன பண்ணாதீங்க. யார் சொல்றது விளங்குது? இப்போ அந்த சவுண்ட் வந்துட்டு யாருக்கும் என்ன பண்ணாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பொருளை பாக்குறேன், இது எடுக்கலாமா எடுக்கூடாதுன்னா ஒருவேளை ஆவி என்ன சொல்றது தப்பு பாடினா என்ன பண்ணக்கூடாது. நான் இன்னொருத்தர் என்ன பண்ண இது செய்யலாமா செய்யக்கூடாது நம்ம கேட்க வேண்டிய அவசியமே. அப்ப என்ன ஒருவர் உணர்த்துகிறார் என்று சொன்னாவே அதை செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நான் சொல்றது விளங்குதுங்களா? அல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும். அந்த பலனை கொடுக்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். இருக்கிற ஒரு ஆமை சொல்லல. வேதம் சொல்லப்படும் எடுத்து வாசிங்க. 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை அவள் போய் எல்லாரும் எடுத்துக்கொள்ளமா, அவள் போய் மனம் கசந்து என்ன பண்ணாங்க? நீங்க விட்ட கண்ணீர் இதுவரையிலும் யாரும் பார்க்கலன்னு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க தனிமையில ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியம் எல்லாரும் திருமணமாகுது குழந்தை பாக்கியம் பெறுறாங்க, ஆனா எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு தடைகள், ஏன் வாழ்க்கையில மாத்திரம் இவ்வளவு நெருக்கங்கள் நெருக்கடிகள் அப்படின்ற ஒருவேளை கால சூழ்நிலை இருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இந்த அன்னாள் இருக்கிறாங்க. இந்த அன்னாள் ஏறக்குறைய வேத வல்லுநர் சொல்றாங்க 10 ஆண்டுகள் திருமணம் ஆகி அவளுக்கு என்ன இல்ல, குழந்தை பாக்கியம் இல்ல. குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொன்ன உடனே அந்த அவங்க முறைமையின்படி, யூத முறைமையின்படி 10 ஆண்டுகளுக்குள்ள குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா அந்த அந்த மனைவியாலவே என்ன பண்ண சொன்னா இன்னொரு ஒரு ஸ்திரீ என்ன பண்ணோம் தன்னுடைய கணவனுக்கு திருமணமாக்கி அவர்கள் நிமித்தமா என்ன பண்ண சந்ததியை பெருக பண்ண வேண்டியது அவனுடைய அந்த கானானுடைய அந்த பழக்க வழக்கு.
அப்படி அண்ணாளுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கி இல்லாதனால தன்னுடைய தங்கச்சியே என்ன பண்றான்னா பெனினால என்ன பண்றான், திருமணம் பண்ணிபடி கட்டி கொடுக்குறான். கட்டி கொடுத்துட்டு யார் தான் கட்டி கொடுத்தது? அண்ணா தன்னுடைய தங்கச்சி அண்ணால் தான் தன்னுடைய கணவர் கட்டி கொடுத்தான். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல பெனினாளுக்கு குழந்தை பிறந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான்னு சொன்னா, குழந்தை பிறந்த உடனே அக்காவை என்ன பண்ணிட்டான், குத்திட்டே இருக்கிறான். உன்னை நீ எப்படி ஆயிடுவ, நீ மலடி, உனக்கு குழந்தை இல்ல, நீ அவ்வளவுதான். ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அக்காவை என்ன பண்ணிட்டே இருக்கிறா, குத்திட்டே இருக்கிறான். இதை குத்திட்டே இருக்கும்போது இவன் நிறைய நாள் அழுகுறான். அழுது பாக்குறா, பக்கத்து வீட்டுல போய் சொல்றா, கணவன் கிட்ட சொல்றான், ஏன் எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குது அப்படின்னு சில காலத்துல குறிப்பிட்ட லெவல்ல வந்து சொல்றான். கணவன் கிட்ட போய் சொல்லும் போது கூட சில நேரத்துல கணவன் ஆறுதல படுத்துறான். ஆறுதல படித்துட்டு பேரு மீண்டும் என்ன பண்றான், அவளுடைய சகோதரி வந்து என்ன பண்றா, அவள் என்ன பண்றா, குத்திட்டு. ஒவ்வொரு நாளும் மனுஷங்கிட்ட அழுத வரைக்கும் அண்ணாளுக்கு என்ன பண்ணல, ஜபத்திற்கு பதிலே வரல. நீங்க மனுஷங்கிட்ட அழுகிறதுனால எந்த ஒரு காரியமும் நடக்காது. இதுல நீங்க இந்த சம்பவத்துல ஒண்ணு புரிஞ்சுக்கணும். மனுஷங்கிட்ட உங்க பிரச்சனை சொல்லி அழுகிறதுனால ஒரு பிரச்சனை அங்க என்ன பண்ண போகுது, மாறப்போகுது இல்ல. அல்லேலூயா. ஆனா அண்ணாள் பிரச்சனை மனுஷங்கிட்ட சொல்ற வரையிலுமே அண்ணாளுடைய பிரச்சனை மாறவே, அவளை திருப்திப்படுத்தலாம்னு சொன்னாங்க. 10 பிள்ளைகளை காட்டிலும் நான் உனக்கு ஒருவன் போதாதான்ட்டு அவன் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க, ஆறுதல் படுத்தினாலும் கூட, ஆனா அவ எதிர்பார்த்த சுதந்திரம், அவ எதிர்பார்த்த அந்த கர்ப்பத்தின் கனி அவள் என்ன பண்ணல, கிடைக்காதுன்றது ஒரு மிகப்பெரிய அவளுக்கு ஒரு பாரம். இப்படி பல நாட்களா பல ஆண்டுகளா அழுறா, ஒரு காரியமும் நடக்கல. ஒரு நாள் அவ முடிவு பண்றான். என்ன முடிவு பண்றான்னா, இல்ல இன்னைக்கு நான் டிசைட் பண்றேன், நான் தேவ சமூகத்துக்கு போய் அழுறேன். இத்தனை நாட்களா இத்தனை ஆண்டுகளா நான் மனுஷன் முன்னாடி அழுதேன், ஒரு காரியமும் நடக்கல. கடைசி வாய்ப்பா அவ எங்க போயிருக்கிறான், கடவுளுடைய சமூகத்துக்கு போயிருக்கான். அதாவது உங்களை மாதிரி வந்திருக்காருன்னு வச்சுக்கலாம், தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறான். யாரு, அண்ணா. என்ன அவ வந்து என்ன பண்ணான்னா, பண்ண சம்பவத்தை இன்னைக்கு வாசிக்க போறோம். 10ஆம் வசனம் வாசிக்கலாமா? அவள் போய், யார் போய், அண்ணாள் போய் மனம் கசந்து. என்ன மனம் கசந்தா, எனக்கு பிள்ளை இல்லைன்றது கூட எனக்கு மேட்டர் இல்ல, நான் கூட ஃபீல் பண்ணல. ஆனா எனக்கு பிள்ளை இல்லாதது என்னோடு கூட இருக்க சகோதரி என்னை குத்திட்டே. அல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப ரொம்ப பெண்கள் அவமானப்படுது, ரொம்ப ரொம்ப அதை ஃபீல் பண்ற ரொம்ப கஷ்டம். ஒரு அது அனுபவம் என்னன்றதுன்னா, எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் என்ன பண்ண மாட்டாங்க அந்த உலகத்துல, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, அதாவது உலகம் ஏற்றுக்கொண்டாலும் அவங்க ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மையில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள நெகட்டிவான திங்கிங் இல்ல, இது நான் இல்லைங்க. இப்படிப்பட்ட அனுபவத்தில் இருக்கும்போது அவன் மனம் கசந்து தேவ சமூகத்துல போய் என்ன பண்றான்னா, அவன் அழுது என்ன பண்ண, மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. யார்கிட்ட விண்ணப்பம் பண்றாங்க? இப்ப இன்னைக்கு ஒரு விண்ணப்பம் பண்ண போறீங்க. யார்கிட்ட விண்ணப்பம் பண்ண போறீங்க? எங்கேயோ போயிருப்பீங்க, என்னன்னோ பண்ணிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு விஷயம், ஒரு அடையாளத்தை, ஒரு சம்பவம், பைபிள் நடந்த சம்பவம் இன்னைக்கு கற்றுக் கொடுக்குறேன். அண்ணால் எங்க போனா, கர்த்தருடைய. இப்ப நீங்க எங்க வந்திருக்கீங்க? அல்லேலூயா. அவர் அண்ணாளுக்கு மாத்திரம் தெய்வமா, உங்களுக்கு தெய்வமா? யாரெல்லாம் தெய்வம்ன்றீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. அண்ணாளுடைய விண்ணப்பத்திற்கு தேவனால் செவி சாய்க்க முடியும் சொன்னா, நீ சொல்ற விண்ணப்பத்திற்கு ஆண்டவரால் செவி சாய்க்க இத்தனை நாள் இருந்த காத்திருப்புதலை இந்த நாள் கர்த்தர் ஆசீர்வாதமா மாற்றுவார். அல்லேலூயா. வாசிங்க. அவன் மிகவும் மனம் கசந்து அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே. வாய் திறந்து சொல்லுங்க, ஜோர சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தாவே. சொல்லுங்க, சேனைகளின். வாய் திறந்து சொல்லுங்க, சேனைகளின். நான் மீன் சொல்ல, வளரணும் சொன்னா பேசணும், பேசினாதான் வளருமே. அல்லேலூயா. இதுவரை பேசாதபடி பலரும் வாய் அடைச்சாங்க. ஏன்னா வளரவே கூடாது, பிசாசுடைய திட்டம். ஆனா கர்த்தருடைய சித்தம்னா வளரணும் சொன்னா நீ பேசணும். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே. வாயை திறந்து, அதாவது வார்த்தை ஹார்ட் இருதயத்திலிருந்து வந்தாங்க. சேனைகளின் கர்த்தாவே. அது வரையிலும் பைபிள்ல ஆபிரகாமும் ஈசாக்கும் தாவீதும் சாமுவேலும் ஒருத்தனும் சொல்ல. என்னென்ன சேனைகளின், யாக்கோபு சொல்ல, ஏசா சொல்ல, யோசேப்பு சொல்ல, யோசேப்பின் குமார் அவங்களோட சகோதரர் ரூபன் சொல்ல, ஒருத்தனும் சொல்ல சேனைகளின் கர்த்தர் என்ற வார்த்தை பைபிள் அதுக்கு முன்னாடி எங்கேயுமே கொடுக்கப்படாது. ஆனா அந்த அதிகாரத்தில் ஒரு இடத்துல எல்கான சொல்லுவான், சேனைகளின் கர்த்தர். ஆனா தேவ சமூகத்துல போய் சொன்ன முதல் பெண்மணி சேனைகளின் கர்த்தாவே சொன்ன வார்த்தை யாருன்னா அது அண்ணாள் தான். யாருங்க? அது அண்ணா. ஏன் அவ சேனைகளின் கர்த்தாவே, அவ தெரிஞ்சு சொன்னாலோ இல்ல தெரியாம சொன்னாது. ஆனா சேனைகளின் கர்த்தாவேன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒன்று வானத்துக்குரிய சேனை,
இரண்டாவது பூமிக்குரிய சேனை. ஒன்று என்ன சொன்னாங்க? இரண்டாவது, நீங்க பூமியில இருக்கிற ஆளா, நீங்க வானத்துல இருக்கிற ஆளா? பூமியில இருக்கிறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவேனா ரெண்டு விதமான அர்த்தம் சொன்ன. ஒண்ணு என்னங்க? வானத்துக்குரிய, நான் மீண்டும் சொல்றேன், பேசலனா வளராது. அல்லேலூயா. பேசலனா வளரவே, நீ பேச ஆரம்பி, இந்த நைட்டை கர்த்தர் அற்புதத்தை செய்வான். அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒன்று வானத்துக்குரிய சேனை, இரண்டாவது பூமிக்குரிய சேனை. வானத்துக்குரிய சேனைனா வானத்துல என்னெல்லாம் பாக்குறீங்க? நீங்க என்ன பாக்குறீங்க? உங்க ஊர்ல நட்சத்திரம் பாக்குறீங்களா? நட்சத்திரம் பாக்குறீங்க, அப்புறம் என்ன பார்க்க போறீங்க? சூரியன் பாக்குறீங்க, அப்புறம் நிலா பாக்குறீங்க, அப்புறங்க அவ்வளவுதானே பிரதன்றீங்களா? அவ்வளவுதான். நிலாவும், நிலா, சூரியன், நட்சத்திரம். சரி, எத்தனை சூரியன் பாக்குறீங்க? எத்தனை நிலா பாக்குறீங்க? எத்தனை நட்சத்திரம் பாக்குறீங்க? நிறைய பாக்குறீங்க. ரைட்டா? ஆமாவா? போன வருஷம் எத்தனை சூரியன் இருந்துச்சு? 2024 ஒரு சூரியன். நீங்க பிறக்கும் போது, நீ பிறக்காத முன்னாடி, சரி உங்க அம்மா பிறக்காத முன்னாடி, உங்க அப்பா பிறக்காத முன்னாடி, இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே சூரியன் தான் இன்னைக்கும். அது என்ன பண்ணல? பெருகல. ஒரு சூரியன், ஒரு சந்திரன், ஒரு நட்சத்திரம். நட்சத்திரம் பல இருக்கணும், ஆனா அந்த நட்சத்திரம் பெருகாது. ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரமா மாறாது. யாருக்கு சொல்றது புரியுது? இது என்ன சேனை? வானத்துக்குரிய. ரெண்டாவது சொன்ன பூமிக்குரிய. பூமியில யாரால இருக்கீங்க? பூமியில யாரால இருக்கீங்க? யாரால இருப்பாங்க? சத்தமா சொல்லுங்களேன். மனிதர்களா? மனிதர்கள், அப்புறம் மிருக ஜீவன்கள், அப்புறம் பறவைகள். ஏங்க மரம், செடி, மீன், கோழி இருக்குதா? இருக்கா இல்லையா? சரி, இதெல்லாம் பெருகுதா? இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்க? பூமியில இருக்கீங்களா? பூமியில தான் இருக்கீங்களா? இப்ப அண்ணால ஒரு வார்த்தை சொன்னா, சேனைகளின் ரெண்டு பொருள் சொன்ன. ஒண்ணு வானத்துக்குரிய சேனை. வானத்துக்குரிய சேனைக்கு பெருக்கத்தை உருவாக்காது. சூரியன்னா சூரியன் தான், சந்திரனா சந்திரன். ஆனா அதுக்கு என்ன ஒரு பிளஸிங்னா, அதுக்கு மரணமே கிடையாது. அதுக்கு என்ன இல்ல? மரணமே. எப்போ தோற்றுவிக்கப்பட்டதோ அது நீக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா பூமிக்குரிய சேனைக்கு பெருக்கத்தை கொடுத்தாரு, பெருக்கத்தோடு கூட சேர்ந்து மரணத்தை கொடுத்துட்டாரு. நீங்கள் பழுகி பெரிய பூமியே நிரப்புங்கள். இப்போ எனக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கிறாங்க. எனக்கு ஒரு யாரு இருக்காங்க? எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு அப்பா அம்மா இருக்கு. இப்ப என்னாச்சு? சந்ததி பெருகுதா? இப்ப இவ சொல்றா, நானா இருக்கிறேன் சேனைகளின் கர்த்தாவே. இப்ப நான் இவ என்ன பண்ணோம்? சேனைகளின் கர்த்தாவே பொருள். ஒண்ணு யாருக்குரிய சேனை? வானத்துக்குரிய சேனை பெருகாது. அதுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. பூமிக்குரிய சேனை பெருகும், ஆனா என்ன இருக்கு? ஆனா இப்ப இவ எப்படியா இருக்கிறா? இன்னும் பெருகல. அதனால சொல்ல, சேனைகளின் கர்த்தாவே சிறுமையா இருக்கிற என் மேல கண்ணோக்கமாயிரும். அல்லேலூயா. இப்ப இவன் என்ன டிக்ளேர் பண்றான்னா, நான் பூமியில இருக்கிற நானு பெருக்கப்பா இருப்பது உமக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை. அப்போ சேனைகளின் கர்த்தாவே என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டாவே அதுக்கு என்ன பொருள்னா, அது வானத்துக்குரிய சேனை, ஒன்று பூமிக்குரிய சேனை. நீங்க எல்லாம் எங்க இருக்கிறீங்க? பூமிக்குரிய சேனையா இருக்கிறேன்னா, இப்ப எப்படியா இருக்கிறேன்? மலடியா இருக்கிறேன். என் வாழ்க்கையில சந்ததி பெருகல. இப்ப வானத்துக்குரிய சேனை பெருகாது. அதுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. ஆனா நான் எங்க? வானத்துல இல்ல, நான் எங்க இருக்கிறேன்? அப்ப பூமியில் இருக்கிற நான் என்ன ஆகணும்? பெருகணும். சொன்னா என்னை ஆசீர்வதிப்பது யாரு? அப்ப அவ சொல்ற டிக்ளேர், சேனைகளின் இருக்கீங்களா? அப்ப சேனைகளின் கர்த்தாவே என்ன பொருள்னா, பெருக்கத்தை உண்டாக்குகிறவர். புரிஞ்சவங்க ராமன் சொல்லல. அண்ணா சொல்ற, சேனைகளின் கர்த்தாவே சிறுமையா இருக்கிற என்மேல் கண்ணோக்கமாய் இரும். நான் இத்தனை நாட்கள் சிறுமைப்படுத்திட்டாங்க. இந்த பூமியில இதுவரை சந்ததி பார்க்கல. இவ எப்ப இந்த வார்த்தை டிக்ளேர் பண்ணாலோ, இந்த வார்த்தை கேட்டுட்டு அவர் நினைக்கிறார், இவன் இப்போ வானத்துக்குரிய சேனை என்ன சொன்னா பெருகாது. அதுக்கு என்ன இல்ல? மரணம் இல்ல. இப்ப இவ போய் தேவ சமூகத்தில் கேட்கிறான், யாருடைய சேனை? யாருடைய சேனை? இப்ப பூமிக்குரிய சேனைனா அவருடைய கட்டளை என்னன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை. இப்ப இவ போய் கேட்கிறான், என்ன கேட்கிறா? தேவ சமூகத்துல சேனைகளின் வாய் தான் சொல்லல. சேனைகளின் கர்த்தாவே. இப்ப நீ அவர்கிட்ட போய் கேட்டுட்டா அவர் என்ன பண்ண தெரியுமா? அவருடைய வேலை டிக் வச்சு உன்னை பெருக பண்ணணும். யாருக்கு புரியுது?
அவருடைய ப்ராசஸ் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை. இப்ப இவர் சொன்னது போய் சேனைகளின், அதுக்கு ரெண்டு அர்த்தம். ஒண்ணு வானத்துக்குரிய சேனை, ரெண்டாவது பூமிக்குரிய சேனை. எங்க இருக்கிறேன்? இப்ப பூமியில இருக்கிறேன்னா எப்படி இருக்கிறேன்? சிறுமையா இருக்கிறேன். இப்ப சேனைகளின் கர்த்தாவின் அர்த்தம் என்னன்னா என்னை பெருக செய்யணும். இப்ப ஆண்டவர்கிட்ட போய் சொன்ன உடனே இந்த சிறுமையை மாத்தி அவர் கத்த பெருகப்படுத்திட்டார். அல்லேலூயா. இதுவரையிலும் ஒருவேளை அண்ணாளை போல மனம் கசந்து நீங்க அழுது கொண்டிருக்கிறீங்களா? இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தை அறிக்கை பண்ண, ஆண்டவரே அண்ணாளுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்த தேவன். அல்லேலூயா. வசந்த வாசிக்கலாம், 10ஆம் வசனம் வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி. என்ன பண்ணணுங்க? அப்ப அவர் உன்னை நினைக்கணும் சொன்னா நீ எங்க போனோம்? அது வரையிலும் அண்ணால் எங்க போல? கர்த்தர் சமூகத்தில் போவாத வரையிலுமே. யாருக்கு விளங்குதுங்க நான் சொல்றது? இவ அவர் டிக்ளேர் பண்றா, இது வரையிலும் நான் சொன்ன எல்லாம் மனுஷங்கிட்ட சொன்ன ஒரு பிரயோஜனமும் நடக்கல. ஆனா இப்ப நான் யார் சமூகத்தில் போய் வந்திருக்கிறேன்? சேனைகளின் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற என்ன மறவாமல் நினைச்சீங்கன்னா அவர் உங்களை நினைச்சாவே உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். யாருக்கு விளங்குதுங்க? மறவாமல் என்னை நீர் நினைத்த. ஒருவேளை என் கனவை என்ன மறக்கலாம், என் தாயனை மறக்கலாம். ஆனா இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே தம்மை தாமே கிருபாத வர பலியாக தன்னை ஏற்படுத்தின கிறிஸ்துவின் அன்பு உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சொல்லி சில இடத்துல வெக்கப்பட்டீங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. நீங்க வெக்கப்பட்டது ரொம்ப நல்லது. சில இடத்துல உங்களுக்கு அவமானப்பட்டாங்களா, நீ ரொம்ப நல்லது. கர்த்தர் அதி சீக்கிரத்துல தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுகிற தேவன் உங்களோடு கூடவே இருக்கிறார். அல்லேலூயா. அன்னாளுடைய ஜபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்க முடியும்னா இன்றைக்கு இந்த தேவ சமூகத்துல வந்து இருக்கிற உன்னுடைய ஜபத்திற்கு தெய்வத்தால் பதில் கொடுக்க எதெல்லாம் உலகம் முடியாது, ஆகாது, நடக்காது சொல்லுதோ இன்னைக்கு தேவ சமூகத்தில் அறிக்கை பண்ணுங்க. அப்பா என் கர்ப்பத்தை திறப்பீராக, என் திருமணத்தை ஆக பண்ணுவீராக, எங்களுக்கு வீட்டை கட்டுவீராக, என் கடன் பிரச்சனையை மாற்றுவீராக, எங்களுக்கு சொந்த வீட்டை கொடுப்பீராக. நீ எப்போ பிரகடனப்படுத்துறாயோ, சேனையின் கர்த்தர் என்ற வார்த்தை எப்ப அறிக்கை செய்கிறாயோ அவர் உன்னை பெருக செய்வார். அல்லேலூயா. அண்ணாலை பெருக பண்ண முடியும் சொன்னா உன்னையும் கர்த்தர் பெருக பண்ண முடியும். அல்லேலூயா. பிள்ளைகள் கர்த்தரால் கிடைக்கிற சுதந்திரம். சேனைகளின் கர்த்தாவே சிறுமையா இருக்கிற என் மேல கண்ணோக்கமாயிரும். உமது அடியாளை நீ என்ன பண்ணாம மறவாமல். அல்லேலூயா. நினைத்தருளும். நீங்க நினைச்சதுனாலதான் இங்க இருக்கீங்க. நான் மீண்டும் சொல்றேன், இங்க யாரும் நீங்களா வரல. அப்ப வராதவங்களாம் பிரதர் அவங்களாம் சபைக்கு இல்லைங்க. அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நீங்க மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இங்க வந்திருக்கிற யாரும் நீங்களா வரல. கர்த்தர் உங்களை செலக்ட் பண்ணி கத்துக்கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை விசுவாசிங்க. நிச்சயமா இன்னைக்கு சொல்ற ஒரு பெரிய மாறுதலை மாற்றுதலை கர்த்தர் உண்டாக்குவா. எந்த குடும்பத்துக்கு முன்னாடி நீங்க தலை குனிந்து நின்றீங்களோ அதே குடும்பத்தின் மத்தியில கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவான். ராமன் சொல்லுங்களேன், எந்த இடத்துல பதில் சொல்ல முடியாம கலங்கி நின்றீங்களோ அதே இடத்துல உன் கண்ணீருக்கு பதிலா அவர் இருப்பார். அல்லேலூயா. ஆகாருடைய பிள்ளைக்கு சத்தத்திற்கு கர்த்தர் செவிசாய்த்து ஆகாருடைய பிள்ளைக்கு கர்த்தர் வனாந்தரத்தில் ஒரு நீரூற்றுகளை உருவாக்க முடியும் சொன்னா இந்த இரவு நேரம் அவரை நம்பி வந்திருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு புதிய நீரூற்றை என் தெய்வத்தால் உருவாக்க முடியும். அல்லேலூயா. இதுவரை பார்த்திடாத ஒரு நீரூற்றை என் தெய்வம் உனக்கு கொடுப்பதற்கு உண்மையுள்ளவரா இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? ஆகாருடைய சத்தத்திற்கு கர்த்தர் வனாந்தரத்தில் பதில் கொடுக்க முடியும் சொன்னா அவருடைய சமூகத்தில் அவரை நம்பி வந்திருக்கிற உம்முடைய ஜபத்திற்கு உம்முடைய விண்ணப்பத்திற்கு அவர் செவிசாய்க்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அன்னால் சேனைகளின் கர்த்தாவே சிறுமையா இருக்கிற என் மேல கண்ணோமுக்கமா இரும் எப்ப அவர் சொன்னாலோ அப்பொழுது அவருடைய கர்ப்பங்கள் திறக்கப்பட்டது. நீங்க வாசிக்கலாம் 11ஆம் வசனம் வாசிமா. தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். யார்கிட்ட கேக்குறான்? கேட்டது யாருக்கு கொடுக்குறான்? அவளுக்கு விஷயம் என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட ஒண்ணு கேக்குறான். கேட்டது யாருக்கு கொடுக்குன்னு நினைக்கிறான். அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தருக்குள்ள வளர செய்யும். அல்லேலூயா. அது மகிமையா இருக்கும். அல்லேலூயா.
அது மகிமையா இருக்கும். அல்லேலூயா. அண்ணால் ஒரு பொருத்தனை பண்ணினான். நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா. நல்ல கவனிங்க, சபிக்கப்பட்டவ, கேவலமா பேசப்பட்டவங்க. இஸ்ரவேலில் முதல் தீர்க்கதரிசி யார் சொன்னா, அன்னாள் வயலிருந்து வெளிவந்த சாமுவேல் தான். இஸ்ரவேல் தமஸ்கு தேசத்திலேயே மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவரை போல ஏறக்குறை 47 ஆண்டுகள் அந்த இஸ்ரவேல் தேசத்துல அவர் எப்படியா இருந்திருக்கிறாரு. அவரை போல தீர்க்கதரிசி யாரு இல்லை. அல்லேலூயா. இருக்கீங்களா? முதல் தீர்க்கதரிசி யாருங்க? எங்க யார் வயிற்றுல வந்தது? அண்ணா. உன் வயிற்றிலிருந்து வருகிற பிள்ளை அது பலரால் போற்றப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. பலரால் நேசிக்கப்படுகிறதா இருக்கும். அல்லேலூயா. நீங்க கலங்காதீங்க. இந்த நாள்ல, இந்த இரவுல கர்த்தர் உன் கர்ப்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அன்னாளுடைய கர்ப்பத்தை கர்த்தர் திறந்த தெய்வம். இன்றைக்கு உங்க கர்ப்பத்தை கர்த்தர் திறப்பார். ஜெபிக்கலாமா? நம்ம இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட்டு, விசேஷமா இருக்கிற இடங்களும் நம்ம யாவரும் முழங்கால் படியிட்டு